இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதி வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு வம்சம் இருக்கிறது, ஒரு குடும்பத்தின் வரலாறு என்று எடுத்துக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தோமானால் அநேக குடும்பங்களிலே ஒரு தொடர்ச்சியான சந்ததி இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறது. சிலவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இராதமல் அடுத்த தொடர்ச்சியான ஒரு சந்ததி பூமியில இல்லாதபடிக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் தொடர்ச்சியான ஒரு வம்சம் இல்லாதபடிக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாயிராமல் அதிலிருந்து தடுத்து நிறுத்தப்பட்டதான ஒரு வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த இடத்திலிருந்தே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கர்த்தர் இன்று பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் வம்ச வரலாறு, அடுத்த ஜெனரேஷனை இந்த பூமியிலே நான் ஆசீர்வாதமா வைப்பேன். உனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து நிச்சயமாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த நாட்களிலே கர்த்தர் பேசுகிறார். வம்சத்தை வரலாறை கூட்டும்படியாகவும், அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும்படியாகவும் தேவன் இன்று ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே இந்த பூமியிலே அடுத்த ஒரு வம்சத்தை உருவாக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நான் இந்த இடத்திலே பார்க்கும்போது தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்துவின் வரலாறு, இயேசு கிறிஸ்துடைய வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வரலாறு, இயேசுடைய சரித்திரம், இயேசுவை குறித்தான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தகப்பனார், தாயார், நம்முடைய சகோதரர்களோடு அடுத்த ஜெனரேஷன் பேசும். இவர் இன்னாருடைய மகன் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் கலங்க வேண்டாம். நிச்சயமாகவே அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கத்தக்கதான தேவன் அந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் விசுவாசியுங்கள். வார்த்தை உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்படியே இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.